டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் ஈஸியாகவும் சுலபமாகவும் கிடைக்குது. இவர்களை பெற்ற பெற்றோர்கள், இன்னொன்னு இவர்கள் பெற்ற பிள்ளைகள். உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நீ இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, அப்படி போயிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு நீ தான் குழந்தை, உனக்கு நான் தான் குழந்தை. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிடெக்டிவ் பிரசன்னா குமாரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். டிடெக்டிவ் நிறுவனம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு மேடம்? குறிப்பா யாரெல்லாம் உங்களை தேடி வரணும்? ஓகே, நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த வருமுன் காப்போம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன் உதாரணம் தான் நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எதையெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செக் பண்ணுறதே இல்லை. ஒரு பெண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி, மீன்ஸ் திருமணத்துக்கு முன்னாடி, ஒரு பெண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணுறதே இல்லை. ஒரு வேலை நம்பி போகிறது. ஆமாம், மேட்ரிமோனி நம்பி போகிறது. அது மாதிரி எல்லா மேட்ரிமோனிலும் சொல்ல முடியாது, பட் செக் பண்ணுறது கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். அண்ட் ஏதோ ஒரு வேலையில் போய் சேருவாங்க, முன்பணம் செலுத்துவாங்க. அந்த முன்பணம் செலுத்துகிற அளவுக்கு அந்த நிறுவனம் தகுதியான நிறுவனமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னா செக் பண்ணுறதே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது ஆள் வைப்பாங்க. ஆஃபீஸஸ் நிறைய வேலைகளுக்கு வச்சு பெரிய பொறுப்புகளாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்கள செக் பண்ணி வேலைக்கு வைங்க அப்படின்னு சொன்னால் செக் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி பணத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கணுன்னே தெரியாமல் ஒரு நம்பிக்கையின் பேரில் தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை செக் பண்ணிட்டு கொடுங்க, அந்த பணம் திருப்பி கொடுக்குற வகையில் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படின்னா ஆமாம், செக் பண்ணுறதே இல்லை. அந்த மாதிரி பல விஷயங்கள் செக் பண்ணுறதே கிடையாது. அது அப்புறம் கண் கெட்ட அப்புறம் கதிரவன் வணக்கம் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த வகையில் வருமுன் காப்போம் அப்படிங்கிற ரீதியில் நம்ம ஏஜென்சிஸ் முன் உதாரணமாக இருக்குது. அண்ட் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பிரச்சனைகள் நிறைய மக்களுக்கு இருக்குங்க. பிரச்சனைகள் இல்லாத யாருமே கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லவே முடியாது. யாரெல்லாம் யார்கிட்டெல்லாம் போகிறது, எப்படி நம்ம இந்த விஷயங்களை சொல்கிறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு புழுக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்க தாராளமாக எங்ககிட்ட வரலாம். அவங்க வரும்போது 2 கொஸ்டின் அவங்களுக்கு மைண்டில் இருக்குது. ஒன்று, இவங்க கிட்ட நம்பி சொல்லலாமா, அண்ட் இன்னொன்று எந்த அளவுக்கு பாதுகாப்பாக ரகசியமாக இருக்கும், கரெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது. நான் அவங்களுக்கு சொல்றது, அவங்கள விட ரகசியமா நாங்க பாதுகாப்பா வைப்போம். ஏன்னா நீங்களாச்சும் எமோஷ்னல்ல யாரை நம்புறதுன்னு தெரியாம ஏதோ ஒரு பீரியட்ல யார்கிட்டயாவது சொல்லி வீக்கா ஆகுவீங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை, வி ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படிங்கிறதுனால உங்கள் ரகசியங்கள் எங்ககிட்ட உங்களை விட அதிகமாகவே பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் 2 பேரை தவிர வெளில போகாது. ஸோ அதனால் வெளியில் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி, நீங்கள் வந்ததுமே நான் கேஸ் எடுத்துப்பேன், நீங்கள் இது பண்ணுங்க, மீன்ஸ் கேஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஃபஸ்ட்டு நிறைய பேசுவேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் அதுக்கான ரெமெடிஸ் நானே கொடுப்பேன். நீங்களே சுலபமாக நீங்கள் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். அதை தாண்டி நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் அதை கேஸாக எடுத்து அதுக்கான காஸ்ட்டை சொல்லி பண்ணி கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பண்ணிக்கிற மாதிரியான ரெமெடிஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன். எடுத்ததுமே கவுன்சிலிங்கும் கொடுப்பேன். நீங்கள் பாருங்கள், இப்படி பண்ணி பாருங்கள், இப்படி பேசி பாருங்கள், அது சரி வரல, ஒர்க் அவுட் ஆகலைன்னா மட்டும் திரும்ப வாங்க. பட் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்கிறத நான் கண்டிப்பாக சொல்வேன். ஆமா, இன்னைக்கு நம்மளோட பலகீனம் தான் மற்றவங்களோட பலம். அதனால நான் அதை சொல்வேன் என் கிளைண்ட்ஸ்க்கு. கண்டிப்பா அப்படி நல்ல ஒரு அறிவுரை. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருப்பீங்களா? ஆமா, 17 years. நீங்க பார்த்த பல வழக்குகள்ல முக்கியமா இன்னைக்கு பேசும்போதுல பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் வழக்கு தான். இன்னைக்கு சினிமா துறையில கூட போதுமான காலமான்னு தெரியல, கிட்டத்தட்ட தொடர்ச்சியா டிவோர்ஸ்
இந்த டிவோர்ஸ் வழக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால விவாகரத்து நடைபெறுது அதிகபட்சமா? விவாகரத்து முந்தியெல்லாம் வர்றதுக்கு ஈஸியா விரல் விட்டு எண்ணிரலாங்க. கண்டிப்பா இதுதான் யோசிப்பாங்க. ஆமா, இதுதான் காரணம் நம்மளால சொல்லிட முடியும். பட் இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல இதுதான் காரணம்னு விவாகரத்து பண்றவங்களுக்கே தெரியறது இல்ல. எந்தெந்த ரீசனோ சொல்றாங்க, அதை ஒரு ரீசனாவே நம்மளால கன்சிடர் பண்ண முடியறது இல்ல. அதெல்லாம் ரீசனா அவங்க எடுத்துட்டு போறாங்க. இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒன்று சொல்லும் இல்லையா, புள்ளி விவரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மெயின் ரீசன், மேஜர் ரீசன்னா ஈகோ அண்ட் இன்னொன்று சலிப்பு. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஈஸியாக சலிப்பு ஏற்பட்டுடுது, போர் அடிச்சு போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பு, அதனால வர்றது தான் ஈகோ. எந்தெந்த வகையில் ஈகோ வருது அப்படின்னா, அதுக்கு கூட வேல்யூபிள் ரீசன் கிடையாது. ஓஹோ, தன்னை விட அழகா இருக்கா, தன்னை விட அதிகம் சம்பாதிக்கிறாங்க, தன்னை விட அறிவா இருக்காங்க, ஒரு குடும்பத்தையா இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அழகா நிர்வாகம் பண்றாங்க, எங்க போனாலும் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது, என்ன மதிக்கிறது இல்லை, நான் மட்டும்தான் எல்லாம் செய்யணும். இல்ல இதுல வந்து ஆண்கள் அதிகமா ஈகோப்படுறாங்களா இல்ல பெண்களா மேடம்? இல்ல, ஒரு குடும்பம்னு வந்துட்டாலே யாரை வந்து முன்னிறுத்துறாங்களோ, அது ஆணோ பெண்ணோ, அதுக்கு இன்னொரு பார்ட்னர் வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்னர் வந்து ஈகோ வந்துடுது. அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு ஈக்குவலா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே வேலைக்கு போறாங்க, 2 பேருமே 2 பேருமே பிரைவசி வேணுங்கிறாங்க, 2 பேருமே ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஈகோ வந்து காமனா 2 பேர் மத்தியிலையுமே இருக்கு. ஸோ இது வந்து ஈகோ அப்படின்னு வந்துட்டாலே அங்க புரிதல் அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பா சரியா போயிடும். புரிதல் போனதுக்கு அப்புறம் அது பிரச்சனை தானே. அண்ட் செகண்ட் ஒன் சலிப்பு. சலிப்பு வர்றதுக்கு காரணம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ இருக்கு, டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால வீட்டுக்குள்ள வந்து அந்த சலிப்பு வந்து வந்துடுது. முந்தியெல்லாம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ திருமணமாகாம சும்மா அப்படி இருந்தா சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கால் கட்டு போட்டா கல்யாணம் பண்ணா இவனுக்கு பொறுப்பு வந்துடும், ஆமா பொண்ணு வளர்ந்துட்டா இவளை கல்யாணம் பண்ணிட்டா அவ பொறுப்பு வந்துரும்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நிஜமாவே அப்படி நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொறுப்பு வரும், ஒரு பக்குவம் வரும், மெயினா கரெக்ட், ஒரு கமிட்மெண்ட் ஏற்படும். ஆனா இப்ப அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த சலிப்பு, அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே போக விரும்ப மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் மேடம்? ஒருவேளை ஃப்ரீடம் இருந்துட்டாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? அந்த ஃப்ரீடம் தடுக்கப்படுது எப்படி மேடம்? ஆமா, டைவர்ஷன்ஸ். நான் தான் சொன்னேன் இல்லையா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் ஈஸியாகவும் சுலபமாகவும் கிடைக்குது. ஸோ அதனால ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடுது, வீட்டில் ஒரு சலிப்பு ஏற்பட்டுடுது அவங்களுக்கு. அதனால இந்த 2 விஷயம் ரொம்ப முன்னுதாரணமாக இருக்குது இந்த வழக்குகள் பதிவாகிறதுக்கு. ஓகே மேடம், பட் இந்த டிவோர்ஸில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா மேடம்? இவங்களை தாண்டி அதிகமாக பாதிக்கப்படுறது 2 பேர். ஒன்று இவர்களை பெற்ற பெற்றோர்கள், இன்னொன்று இவர்கள் பெற்ற பிள்ளைகள். உண்மையா சொல்லணும் அப்படின்னா இவங்க 2 பேர் தான் அதிகபட்சமா பாதிக்கப்படுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நல்லா வளர்த்து அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் இவங்க கேட்கறது இல்லை, பண்ணிக்கிறாங்க. இந்த டிவோர்ஸ் வேணான்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை, உடனே தூக்கி போட்டுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, சீனியர் சிட்டிசன் ஆயிடுறாங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. மன ரீதியாக அவங்க வந்து ரொம்ப ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன், அது கூட நிறைய வரலையே, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் வந்து நிற்குது, வந்து நிற்கும் ஒரு மனோ தெரிதான் செய்யும். கண்டிப்பாக அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இவர்களை பெற்ற பெற்றோர்கள். அண்ட் இன்னொருத்தர் யாருன்னா இவர்கள் பெற்ற பிள்ளைகள். அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா உளவியல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க பிள்ளைகள். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து நாங்கள் என் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறோம், என் பிள்ளைங்களுக்கு நல்லா நான் ஃபீஸ் கட்டுறேன், எங்கே போகணுமோ கூட்டிகிட்டு போகிறேன். செப்பரேட்டாக இருந்து இவங்க செப்பரேட்டாக இருந்து அதை பண்ணுறேன், அவங்க செப்பரேட்டாக இருந்து அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சாதமும் குழம்பும் சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்டா தானே சாதம். கண்டிப்பும் மன்னிப்பும் இருந்து நடத்தினா தானே அது குழந்தை வளரும், நல்ல ஹெல்த்தியான குழந்தை. தனித்தனியாக வளரும் போது அந்த குழந்தை வந்து மன ரீதியாக உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுது, அஃபெக்ட் ஆகுது. பட் இந்த பேரண்ட்ஸ் வந்து அதை கன்சிடரே பண்ணுறது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து இல்லை, அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா மேடம் நம்ம அந்த அளவுக்கு பாதிக்க போகிறோம் அப்படின்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அதை தான் இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதில்ல. இவங்க என்ன சொல்றாங்க, முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம்,
ஒரு அப்பா செய்யாததை நான் நல்லா தானே செய்கிறேன், என் குழந்தைக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு அம்மா செய்யாததை அம்மாவா அப்பாவா இருந்து நான் பண்ணுறேன்னு இவங்க சொல்கிறாங்க. பட் அந்த குழந்தைக்கு 2 உறவுமே தேவை அப்படிங்கிறது இவங்க இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. அதனால வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது இவர்களை பெற்ற பெற்றோர்களும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளும் தான் அஃபெக்ட் ஆவாங்க. நான் சொல்வேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அது. ஆனா உங்களுடைய அனுபவத்துல சொல்றேன், அவர்கள் பெற்ற தந்தையை விட பிள்ளைகள் தான் ரொம்ப பாதிக்கப்படும் எனக்கு தோணுது மேடம். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு காலம் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் இல்ல. ஆமா. இப்ப இந்த 2 பேருடைய டிவோர்ஸுக்கு யாருடைய மெயினா இருக்காங்க உங்களுடைய அனுபவத்துல? ஒண்ணு கணவரா இல்ல மனைவியா மேடம்? அதுதான் சொல்றேனே, கணவனா மனைவியான்றதை விட ஈகோவும் சலிப்புத்தன்மையும் தான் அதிகமா இருக்கு. அது யாருக்கு வேணா வரலாம். கணவனுக்கு வந்துச்சுன்னா, ஈகோ வந்துருச்சுன்னா கணவர் தான் காரணம் அந்த டிவோர்ஸ்க்கு. சலிப்பு மனைவிக்கு வந்துருச்சுன்னா மனைவி தான் காரணம் அந்த டிவோர்ஸ். இல்ல மேடம், எனக்கு என்னன்னா இப்போ ஒரு 2000க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ்ன்னு சொல்லலாம்ல, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் டிவோர்ஸ்னா யோசனை பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் தான் வந்து முன்னிலையில நிக்கிறாங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் சொல்கிறேன்னே, இன்னைக்கு வந்து நான் சொன்னால் தவறாக புரிஞ்சுப்பாங்க. பட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் நம்ம கண்ட்ரியில் மெயின்டைன் ஆகுங்க. எப்படின்னா, பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்புவாங்க. ஹஸ்பண்ட்னா நீ ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி நடந்துக்கணும், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க நீ பெண்கள் கிட்ட ஒய்ஃப் கிட்ட இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க. அப்பவும் சலிப்பு ஈகோலாம் இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு டைவர்ஷன்ஸ் அப்ப கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. இப்ப வந்து இம்மீடியட்டா நீ இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால நானும் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், உன் தயவு எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் நான் சொன்னேன்னா அதை வந்து அப்படி எப்படி நீங்கள் பேசலான்னு எடுத்துப்பாங்க. பட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது. ஆண்களுக்கா பெண்களுக்கா? 2 பேருக்குமே தான், 2 பேருக்குமே தான். நம்ம வந்து இவங்களன்னு பாயிண்ட் அவுட் பண்ணவே முடியாது. இல்லை மேடம், இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா இப்போ விவாகரத்து முறையே தப்புங்கிறீங்களா எப்படி மேடம்? வேண்டாங்கிறீங்களா எப்படி? இல்லை, ஆப்வியஸ்லி நான் அப்படி சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா, விவாகரத்துங்கிறது எதுக்காக வந்ததுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. விவாகரத்து பல பேருக்கு அது தெரியாமல் புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போது நம்ம கண்ட்ரியில் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, செல்ஃபோன் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? இன்டர்நெட் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? சோஷியல் மீடியா. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். நான் சிம்பிளாக சும்மா இது மட்டும் சொன்னேன். எதுக்காக வந்தது? கண்டுபிடிக்கப்பட்ட முறை ஒன்றுனாலும் நாம் பயன்படுத்தும் முறை தவறாக இருக்கு. அதே மாதிரி தான் இந்த டிவோர்ஸ். டிவோர்ஸுங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட முறை வந்து வேற. ஒரு சைக்கோபேத், ஒரு சாடிஸ்ட், ஒரு மனநோயாளிட்ட வந்து மனநோயாளி, டாலரேட்டே பண்ண முடியாத பேர் அப்படிலாம் இருந்தா ஏன் துன்பப்பட்டு வாழணும்? இவங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, ஒருத்தர் நல்ல வேலை தனியாக வாழக்கூடிய தன்மை இருக்கும்போது ஏன் சகிச்சுக்கிட்டு வாழணும்? காலம் முழுக்க அவங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு ஏன் வாழணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட முறை தான், வந்த சட்டம் தான் விவாகரத்து. ஆப்வியஸ்லி அவங்களே இப்பெல்லாம் போகிறது கிடையாது. ஆனால் இவங்க சின்ன சின்ன காரணங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏமா லேட்டாக வந்த அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுற, நீ ஏன் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிற, எனக்கு ப்ரைவசி இல்லை. சரி, அப்பெல்லாம் இப்படிலாம் இல்லைங்க. நிஜமா ஒரு அக்கறையின் பேரில் கேள்வி கேட்கறது கூட சந்தேகமாகவும் ஸ்பேஸ் இல்லாமலும் போயிடுது. ஒரு பயத்தில் வந்து அக்கறை காட்டுறது, உரிமையாக சில விஷயங்கள் பேசுறது கூட சில பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன், என்ன ரீசன்னே தெரிய மாட்டேங்குது விவாகரத்து. அந்த முறை தப்புன்னு நான் சொல்ல வரேன். அதனால ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, குடிக்கிறது தப்பா சொல்லுங்க? குடிங்கிறது உடல்நலத்தை கேடு, தவறுதான். தவறுதான், அது மேல்நாட்டு கலாச்சாரம். தவறுதான். ஆனா குடி தவறு, பெரிய கிரைம். குடிக்கிறது கிரைம்னா நம்ம கிட்ட அந்த இத்தனை டாஸ்மாக்லாம் இருக்க போறது இல்லை. ஆனா குடி எப்ப தெரியுமா தவறாகும்? நீ குடிச்சிட்டு உன் குடும்பத்தை போய் பார்க்காம அடிச்சு கலாட்டா பண்றது, அதனால ஏற்பட்ட திருட்டு, கொலைகள், அப்பதான் அந்த குடிப்பழக்கம்ங்கிறது கிரைமா மாறுது. அந்த மாதிரி தான் இந்த விவாகரத்தும். ஆப்வியஸ்லி நம்மளால இப்போ குடியை வந்து மதுவை வந்து ஒழிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் விவாகரத்துங்கிறது ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக உருவாக்கப்பட்டதோ உண்மையாகவே பாதிக்கப்படுறவங்க அந்த விவாகரத்து போகிறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரிலாம் போகும்போது உங்களை பெற்றவங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா,
இவங்க டிவோர்ஸ் பண்ற டைம்ல இவங்களுக்கு ஒரு குழந்தைகள்லாம் இருக்கும். ஆமா. பேரன் பேத்திய பார்க்க முடியாம மிஸ் பண்ண நான் நிறைய பாக்குறேங்க. நான் நிறைய பாக்குறேன். அந்த மாதிரியான நிறைய வழக்குகள் நான் ஹேண்டில் பண்றேன். அந்த அனுபவம் எப்படி மேடம் இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அழும்போது அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து காட்டும்போது ஏன் இவங்க உட்கார்ந்து பேசினா சரியாயிடுமே. அட்லீஸ்ட் இப்போ பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பிள்ளைங்களை எவ்வளவோ தவறு பண்ணியிருக்கும் போது, எவ்வளவோ அவங்க கஷ்டம் கொடுத்துருக்கும் போது டாலரேட் பண்ணி தானே இது பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீயே குழந்தையா தானே வந்திருப்ப. இதே மாதிரி உன்னால வரப்பட்டது தானே இந்த குழந்தை. ஸோ கிரைமுங்கிறது எப்படின்னா, எப்படி மது அருந்திட்டு அதாவது குடிச்சிட்டு போய் நீ கலாட்டா பண்றதும் அதனால ஒரு விஷயம் நடக்கிறது கிரைமோ, அதே மாதிரி தான் உங்களோட விவாகரத்து மூலியமா இன்னொருத்தர் பாதிக்கப்படுறது கிரைம். தவறுங்கிறது நம்மளோட தவறு, அடுத்தவங்களை பாதிக்கலை அப்படின்னா அது கிரைம் கிடையாது. ஸோ அதனால உங்களோட விவாகரத்துகள் மற்றவங்களுக்காக நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாமே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே, கொஞ்சம் சில விஷயம். மேடம் அந்த புரிதல் அந்த பக்குவர் தான் ஏன் விவாகரத்துக்கு வர்றாங்க? அதுதான் வரணும்னு சொல்றேன். சரி, ஃபேமிலிக்காக கொஞ்சம் பாருங்க, உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்றேன். இதனால தான் விவாகரத்து ஏற்படுது அதிகபட்சமா. அதை தாண்டி எந்த நோக்கத்துக்காக விவாகரத்து அப்படிங்கிறது வந்ததோ அதுக்காக பயன்பட்டா வரவேற்கத்தக்கது. எனக்கு தெரிஞ்ச சில வழக்கறிஞர்களை பேசும்போது சொல்றாங்க, இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றம் தான் அதிகமான கூட்டம் இருக்கு. ஆமா, அந்த பிரிவுங்கிறது வரும்போது அந்த குழந்தைகளை எந்த பக்கம் போறன்னு தெரியாம அழுதுட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா மேடம்? இருக்கு, நிறையவே இருக்கு. குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. நான் ரீசன்ட் இயர்ஸ்ல கூட நிறைய கேசஸ் பாக்குறேன். அதுதான் நான் சொன்னேனே, அவங்க என்ன சொல்றாங்க, அவன் இல்லைன்னா என்ன நான் நல்லா தானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க, அவ இல்லைன்னா என்ன நான் நல்லா தானே பாத்துக்கிறேங்கிறாங்க. ஆனா உளவியல் ரீதியா அந்த குழந்தை அன்ஹெல்தியா வளரும். புரியுதா? நான் அதான் அப்பவே சொன்னேன்ல, கண்டிப்பும் மன்னிப்பும் கலந்து வளர்க்கும் போதுதான் அந்த குழந்தை ஹெல்தியான குழந்தை. அதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது அன்ஹெல்தியா தான் அந்த பிள்ளை வளரும். சொல்ல முடியறது இல்ல. அப்பாவை கேட்டா அம்மா திட்டுறாங்க, அம்மாவை கேட்டா அப்பா திட்டுறாரு. நீ அவர் கூட பேசுற இப்போ யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் சின்ன போதா அம்மா அடிச்சா அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்பா சமாதானம் பண்ணுவார். அப்பா திட்டினார்னா அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா சமாதானம் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது, இந்த பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆறாங்க குழந்தைங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப ஆக்வர்டா வளர்றாங்க பிள்ளைங்க. சின்ன சின்ன வயசுலயே தவறுகள் இதுல போய் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரியான பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் அதிகபட்சமான இந்த விவாகரத்துனால பாதிப்புன்னு என்னோட அனுபவத்தில் நான் சொல்வேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால சொல்வேன். இந்த விவாகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது தாம்பத்திய உறவுல எனக்கு திருப்தி இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, அதனால விவாகரத்து பண்றேன் அப்படின்னு நிறைய கேஸ் எல்லாம் வருதா மேடம்? உண்மையா மேடம்? வருதுதான். இன்னைக்கு உணவு முறை மாறிடுச்சுங்க, நிறைய மாறிடுச்சு. நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய போறாங்க. நிறைய உணவுகள் நம்ம சாப்பிட்ட மாதிரியான உணவுகள் இல்லை. தெருவுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 தெரு ரோட்டு கடைங்க சொல்லுவாங்க இல்லையா, நானே பார்ப்பேன். ஆமா, சர்வலைன்ஸ் போகும்போது நானே பார்ப்பேன், என்ன இது நாடு, என்ன கலாச்சாரம், 10 பெண்கள் 10 ஆண்கள் நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இருட்டா இருக்கும், அங்க என்ன ஹைஜீனிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் மாறிடுச்சு, தூக்கம் அந்த பழக்க வழக்கங்கள் போயிடுச்சு. அதனால இப்போ நிறைய பேருக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது காமனாக நிறைய வருது. அதனால விவாகரத்து அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நடக்குது தான். இல்லை, இது நாளோட அதிகரிக்குன்னு தோணுது மேடம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மூளைக்கு மூளை ஃபாஸ்ட் ஃபுட் இருக்க மாதிரி மூளைக்கு மூளை குழந்தையின்மை மையம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளினிக்கில் நிறைய வர ஆரம்பிச்சு. அப்படிங்கும்போது அது இந்த பாதிப்பு எதிர்காலத்தை எப்படி மேடம் கொண்டு போவோம்? நான் ஒரே விஷயம்தான் சொல்வேன், நம்ம மாறணும்ல. இப்போ காமனாக மற்றவங்களுக்கே தெரியுது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, குழந்தையின்மை இருக்கு, இதனால டிவோர்ஸ் நடக்குது, இந்த குழந்தை பிறக்காம போறதுக்கு என்ன காரணங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அப்போ பாதிக்கப்படுறவங்க இல்லை இனி வர ஃபியூச்சர் அவங்க இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க அதை உணர்ந்து தவிர்க்க ஆரம்பிக்கணும். சில விஷயங்கள் அதை அவங்க செய்யறது கிடையாது. அதனால ஏற்படுற விஷயம் தான். நானே பார்த்துருக்கேன், நிறைய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது. மருத்துவமே பணமா தானே மாறிக்கிட்டு வருது. உடனே என்ன தப்பா பேச உண்மைதான். இன்னைக்கு மணி மைண்டா தான் போயிட்டு இருக்கு மருத்துவம்ன்றது, மணி மைண்ட் தான். அதனால மறக்க முடியாது. கண்டிப்பா. அதனால நம்ம தான் சார் மாறிக்கணும். நம்ம மாறினாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரக்கூடாது.
அப்படிலாம் நினைச்சோம்னா நாம தான் மாத்திக்கணும். கண்டிப்பா மேடம். புதுசா ஒருத்தர் பிறந்து வந்து புதுசா வந்து எவ்வளவோ வந்துருச்சு சொசைட்டில, நிறைய விஷயம் வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் மாத்தாது. நாம தான் மாறணும். நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். நீங்க உங்களுடைய அனுபவத்துல வந்து இது மாதிரி இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏதாவது நீங்க கேஸ் சந்திச்சிருக்கீங்களா மேடம்? நிறைய சந்திச்சிருக்கேன். நான் கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. அது என்ன ஆயிடும்னா, அந்த குழந்தையின்மை வரும்போது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அந்த சலிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல டைவர்ட் ஆயிருப்பாங்க. அதனால வந்து திரும்ப ரெக்கவரி பண்ண முடியாது இவங்களை ஒருத்தரை. புரியுதா? இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள். ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு நீ தான் குழந்தை, உனக்கு நான் தான் குழந்தைன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே அப்படியே இதா சொல்லிட முடியாது. எனக்கு நீ தான் குழந்தை, உனக்கு நான் தான் குழந்தை அப்படின்னு வாழ்ற நிறைய கப்புள்ஸையும் நான் பார்த்துருக்கேன். இல்ல, நிறைய கப்புள்ஸ் வந்து உனக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு தான் இந்த பிரச்சனை தெரியாமையே சண்டை போடுகிற அளவுக்கு இதெல்லாம் இருக்குல்ல மேடம்? இருக்கு கண்டிப்பா. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, ஈகோங்கிறது இதுல தான் வருதுன்னெலாம் இல்லை, நிறைய விஷயத்துல வருது. அதுல இதுவும் ஒண்ணு. உனக்கு தான் அந்த ஆக்சுவலா என்னன்னா, பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கும், அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆணுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் அவ்வளோ ஈஸியா அந்த விஷயத்த ஒத்துக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாரு, மனசு வர மாட்டேங்குது. ஆமா, அது இவளுக்கு இருந்துடக்கூடாதா? இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பையனுக்கு ஒண்ணுமே இல்லை, என் பையன் நல்லா தான் இருக்கான், இவளுக்கு தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த அடுத்த கட்டத்துக்கே அவங்க மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. போனா தானே, ட்ரீட்மெண்ட் எடுத்தா தானே, நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்ணாதானே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கே போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான வழக்குகள் நிறையவே இருக்கு. இனியும் நிறைய ஆகுங்கிறது தான் கவலையா இருக்கு, புள்ளி விவரங்கள் சொல்லுது. இனி அதிகம் தான் ஆகும். போல காலகட்டத்தில் எதெல்லாம் இருந்திருந்தா இது மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் வராம தடுத்து இருக்கலாம். சகிப்புத்தன்மைங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது விஷயம் ஒரு தாம்பத்திய உறவுல, கணவன் மனைவி உறவுல அப்படிங்கிறது சகிப்புத்தன்மை கண்டிப்பா இருக்கணும். 20 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம வந்து வேற மாதிரி இருப்போம், அழகா இருப்போம். 30 வயசுல அந்த அழகு இருக்காது. 40 வயசுல இனிஷியலாவே 40 வயசுல நம்ம உடல் ரீதியாவே அந்த இது இருக்காது. 50 வயசுல சுத்தமா இருக்காது. 60 வயசுல அதிகபட்சமா இருக்கவே இருக்காது. ஸோ சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் கண்டிப்பா இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் குடும்பத்துக்காக உழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட உடல் மாற்றம், மனம் மாற்றம் அதிகமா இருக்கு இன்னைக்கு. அப்ப வந்து இந்த சகிப்புத்தன்மை ஒருத்தருக்கு, ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து, பார்ட்னருக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி பெண்ணுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா மாற்றங்கள் ஏற்படும், ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஒரு 45 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் டைமு, மார்பகங்கள் வீங்கும், கை கால் எல்லாம் வீங்கும். அப்போ அவங்களால நார்மலா ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாது. அந்த நேரத்துல ஒரு ஆணுக்கு அந்த சகிப்புத்தன்மை கண்டிப்பா இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இவங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் வந்துடுது. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த விவாகரத்து அதிகமா ஆகுறது. அந்த மாதிரி அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். அந்த பெண்களுக்கு உடல் பருமன் பெருசா வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அது ஒரு சகிப்புத்தன்மை வந்துருது மேடம், ஆட்டோமேட்டிக்கா. அப்படி மேடம் கண்டிப்பா வருது. அதுதான் சொல்றேனே, அவங்களுக்கு வந்து இந்த இதுதான் நம்ம லைஃப், இப்ப நமக்காக தானே அந்த குழந்தைய பெற்றெடுத்தா, இதனால தானே இந்த உடல் வாகு மாறுச்சு அப்படிங்கிற ஒரு புரிதலே அவர்கிட்ட இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கிறது கிடையாது. ஆண்கள் வந்து உழைக்கிறாங்க, வெளிநாட்டெல்லாம் போய் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட இதுவும் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்படி இருக்கும்போது கிராஸ் ஆகும்போது அவங்களோட உடல் இதுவும் பருமன் மாறுது, மனமாற்றம் வருது, அவங்களுக்கும் ஃபிசிக்கலா மென்டலா சில சேஞ்சஸ் வரும்போது இவங்களுக்கும் அந்த சகிப்புத்தன்மை சம்டைம்ஸ் இருக்கிறது கிடையாது. அதனால இந்த மாதிரியான இது வருது. மெயினா சகிப்புத்தன்மை கண்டிப்பா இருக்கணும். அண்ட் வந்து சலிப்பு வந்துடவே கூடாது. அதை நான் ஃபர்ஸ்ட், சலிப்புங்கிறது எதுல சொல்றீங்க மேடம்? நிறைய இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேலன்ஸ்டா. மெயினா தாம்பத்திய உறவுல சலிப்பு இருக்குனுங்கறீங்களா? அப்படி இருக்கு. அத போர் அடிச்சு போகுது இவங்களுக்கு, ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இருந்தா ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்ல ஒரு உறவை தூக்கி போடுறதுலயும் காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு அந்த சலிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது ரெண்டும் வரவே கூடாது. சலிப்புங்கிறது வரவே கூடாது. குடும்ப வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் இந்த டிவோர்ஸ்லாம் வரவே வராது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனால் அதை தாண்டி டிவோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம்.
உண்மையாவே பாதிக்கப்படுறவங்க சகிச்சுக்கிட்டு வாழணும் அவசியம் இல்லைங்க. இல்ல உங்களுடைய அனுபவத்துல உண்மையாத டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்க தோணிருக்கேன் மேடம்? தோணி இருக்கு. ஆனா அதிகமா வந்து பாதிக்கப்படுறவங்க போறது இல்லைங்க. இது என்னோட ஸ்ட்ராங் ஆன்சர். புரியுது. சரியா? உண்மையா பாதிக்கப்படுறவங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உண்மையாவே கொஞ்சம் வேற சொசைட்டிக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் ஏதோ ஒரு ரீசன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. உண்மையாவே இப்போ உள்ள காலகட்டத்துல உள்ளவங்க தான் அது வந்து அவங்களுக்கு அதோட புரிதல் இல்லை. அதனால டக்குன்னு போயிடுறாங்க டிவோர்ஸ். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.